ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதற்கான கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிறது ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் உள்ளிட்ட 19 வகையான துணை மருத்துவ படிப்புகளுக்கான இணைய வழிய விண்ணப்ப பதிவு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து மே 23 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ் அதாவது செவித்திறன், பேச்சு மற்றும் மொழி, நோய் குறியியல் உள்ளிட்ட 19 வகையான துணை மருத்துவ படிப்புகள் இருக்குது. அரசு மருத்துவ கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா 2200க்கும் மேற்பட்ட இடங்களும், தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்கள் பார்த்திங்கன்னா 15000க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படிப்புகளுக்கு +2 சரிங்களா, அதோட மதிப்பெண் அடிப்படையில் தான். ஏன்னா நீட் எக்ஸாம்ஸை தாண்டி அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இல்லாமல் மற்ற இதுக்கு எல்லாமே நமக்கு வந்து மார்க்ஸ் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. அதனால் இதுக்கு வந்து நீட் எக்ஸாம் மார்க் இது எல்லாமே தேவையில்லை. இந்த நிலையில் அந்த இடங்களுக்கான நிகழாண்டு மாணவர் சேர்க்கை பார்த்திங்கன்னா www.tnhealth.tn.gov.in அப்படிங்கிறதையும் www.tnmedicalselection.org அப்படிங்கிற இணையதளத்திலையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். மே 23 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூன் 21 வரைக்கும் அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக கல்வி தேர்வுக்குழு, அதாவது மருத்துவ கல்வி தேர்வுக்குழு அதிகாரிகள் கூறியது என்ன அப்படின்னா, துணை மருத்துவ படிப்புகளுக்கு இணைய வழியில் மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும் சரிங்களா. அதனால் நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அவை பரிசீலனை செய்யப்பட்டு தரவரிசையில் பட்டியல் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டு அந்த இது யார் ஃபஸ்ட் மார்க்கு, செகண்ட் மார்க்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முதல் சுற்று கலந்தாய்வு முடிந்த பின்னர் துணை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எம்பிபிஎஸ் பிடிஎஸோட கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சோடனே நம்ம பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறங்க, பின்னாடி பண்ணிக்கலாம், லாஸ்ட் டேட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாதீங்க. ரிலாக்ஸாக அவங்களோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இது வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளிகேஷன் அந்த ப்ரொசீஜரில் சொல்லியிருக்காங்க, கரெக்ஷனுக்கான வாய்ப்பு வந்து தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டான தகவலாக கொடுங்க. அதில் ஏதாவது மாறுனுச்சு அப்படின்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே மாறுறதுக்காக இருக்கணும். ஈவன் கம்யூனிட்டி நீங்கள் வந்து கொடுக்குறப்ப கரெக்டாக கொடுங்க, உங்களுடைய ஸ்கூல் ஸ்டடீஸ் பண்ணது கரெக்டாக கொடுங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க, மார்க்ஸு இது எல்லாமே கரெக்டான அடிப்படையில் கொடுங்க. எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். தற்போதைக்கு பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சோடனே நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.